கௌதர்பார் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட 100% தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூஜை பொருட்கள் வாங்க கௌதர்பார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. பரிகாரத்திற்காக தான் ஆலயங்கள் உருவாக்கப்பட்டது. ஆலயங்களோட நோக்கம் பரிகாரம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அது உண்மையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. உருவாக்கப்பட்ட இடத்துல நம்ம ஜோதிட வளர்ச்சியின் காரணமாக இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆலயங்கள் உருவானதற்கு ஜோதிடமும் ஒரு முக்கிய காரணம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சில கிரகங்களின் கதிர்வீச்சை பொறுத்து சில நிலைகளில் நான் பரிகாரமே ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு சொல்லலை, நம்ம செய்கின்ற பரிகாரங்கள் உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். சாமிக்கு இந்த உகந்த நாள் வந்தால் இந்த வழிபாடு செய்யும், சாமியை பிரீத்தி பண்ணி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அவர் எந்த நிலையிலும் நித்திய சுகம் பெற்றவராக இருக்கிறார். அந்த நிலையை அடையிறதுக்கு தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சாமிக்கு பிரீத்தி பண்ணுறதன் மூலமாக அவர் நம்மளை பிரீத்தி பண்ணிடுவார், நம்மளை திருப்திப்படுத்திடுவார் நம்ம நினச்சிக்கிட்டு உங்களுடைய மந்திரங்கள் வேதங்கள் மகத்துவமானது, அதில் மாற்றம் கிடையாது. அது சில விளைவுகளை உருவாக்கும், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அது எல்லாமே இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கொடுப்பது. ஆனால் அவ்வுலக வாழ்க்கையை அடைவதற்கு, இறைவனை அடைவதற்கு எந்த மந்திரமும் அவசியம் இல்லை. ஏன்னா கண்ணப்பருக்கு எந்த மந்திரமும் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் அங்கே இருந்த சாமி பேர் சிவன்னு கூட அவருக்கு தெரியாது. சரிங்களா? அவர் வச்ச பேர் குடும்பி சாமி. இந்த மாமிச உணவை தவிர்க்கின்றதுல பெரும்பான்மையான நபர்கள் கட்டாயத்தின் பேரில் தவிர்க்கிறாங்க, நெருக்கடியின் பேரில் தவிர்க்கிறாங்க. அவர்களின் சூழ உடல் அந்த உணவை எடுத்துக்கொள்ளவில்லையே தவிர அந்த உணவுகளை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய மனம் தடுமாறுகின்றது. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நிறைய விஷயங்களை நம்ம ஐபிசி பக்தியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, 63 நாயன்மார்களினுடைய வரலாறை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதில் இந்த நேர்காணலில் நம்ம முதலாவதாக கண்ணப்ப நாயனார் பற்றின நிறைய விஷயங்களை, ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை பேச இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளோடு யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நாங்கள் உங்களுடைய பல நேர்காணலில் பார்த்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்குமே பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு தீர்வை கொடுத்துராது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. அப்போ பரிகாரம் தீர்வு கொடுக்காது அப்படின்னா கோவிலில் நம்ம செய்து கொண்டிருக்கின்ற அந்த வழிபாட்டு முறைகள், அப்போ அது எல்லாமே பொய்யாகுமே சார். இதை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? நீங்கள் கேட்குறத வச்சு பார்த்தீங்கன்னா, பரிகாரத்திற்காக தான் ஆலயங்கள் உருவாக்கப்பட்டது. ஆலயங்களோட நோக்கம் பரிகாரம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அது உண்மையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. சரிங்களா? உருவாக்கப்பட்ட இடத்துல நம்ம ஜோதிட வளர்ச்சியின் காரணமாக இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ஆலயங்கள் உருவானதற்கு ஜோதிடமும் ஒரு முக்கிய காரணம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சில கிரகங்களின் கதிர்வீச்சை பொறுத்து சில நிலைகளில் நான் பரிகாரமே ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு சொல்லலை, நம்ம செய்கின்ற பரிகாரங்கள் உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். சில கிரகங்களின் கதிர்வீச்சு, சில கிரகங்களின் நிறம், சில கிரகங்களின் இதை வச்சு ஓரளவு தாக்கத்தை, அதாவது கூட்ட முடியும் குறைக்க முடியும், அவ்வளோதானே தவிர மாற்ற முடியாதுங்கிறது தான் பரிகாரத்தில் நம்மளுடைய நிலைப்பாடு. சரிங்களா? முழுமையாக மாற்ற முடியாது. ஆனால் நம்ம இப்போ ஆலயங்களை சம்மந்தப்படுத்தி நீங்கள் கேட்குறீங்க, வழிபாடுகளை சம்மந்தப்படுத்தி கேட்குறீங்க. ஆலயங்களினுடைய நோக்கம் பரிகாரம் கிடையாது. ஆலயங்களோட நோக்கமே பரிகாரம் கிடையாதுங்கிற போது வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆன்ம முக்தியை பெறுவதற்கு, ஆன்மாவின் வழிகாட்டுதலை பெறுவதற்கான ஒரு இடம் தான் ஆலயம். சரிங்களா? ஆன்மா லைக்கக்கூடிய இடம் அப்படின்றத நம்ம அதோடைய தாத்பரியமே சொல்லுதுங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பரிகாரம் தவறுங்கிற போது, உண்மை இல்லைங்கிற போது வழிபாடுகள் முக்கியத்துவம் மற்றதா அப்படின்னு கேட்குறீங்க. வழிபாடுகள் முக்கியத்துவம் மற்றதா அப்படின்னு கேட்டால், ஆன்மீகம் பக்தி மார்க்கத்துக்கு வழிபாடு முக்கியத்துவம், அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது, அதோட நான் உடன்படுறேங்க. ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வியான அந்த வழிபாடுகள் அப்படின்னு உள்ள வருகின்ற பொழுது, எனக்கு வழிபாடுகளில் பெரிதாக உடன்பாடு கிடையாதுங்க. அது ஒரு ஆரம்ப நிலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிட்டணும் ஆன்மீகத்தை பற்றி. இந்த பதிவு ஜோதிடத்தை விலகி ஆன்மீகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அது உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வழிபாடுன்னு வருகின்ற பொழுது ஆலயம்னு வந்துடும், ஆலயம்னு வரும்போது ஆகம்னு வந்துடும், ஆகமம்னு வரும்போது ஆகம விதிகளின் படி நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கோட்பாடு, ஒரு ரூல், ஒரு ஃப்ரேம், ஒரு நாள், நட்சத்திரம், வழிபாட்டு முறை எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர், ஆல்ரெடி வரையறுக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு ஒரு கட்டமைப்புக்குள்ளே போயிடுவீங்க. ஆனால் ஆரம்பத்தில் நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறது, விதிகளுக்குள் இறைவன் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? நீங்கள் இதையெல்லாம் வச்சு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி, நான் வழிபாடு தப்புன்னு சொல்லலை, அது ஒரு ஆரம்ப நிலை மட்டுமே. சரிங்களா? அந்த ஆரம்ப நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப 2ஆம் கிளாஸ் போய் படிக்கணும்னு சொல்றது முட்டாள்தனம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் 10ஆம் கிளாஸ் தாண்டிட்டீங்க, 11th 12th போங்க, காலேஜ் படிங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ அந்த வழிபாட்டு முறைகள் அடிப்படையில் நம்ம இந்த இடத்துல ஈர்த்து வைக்கிறதுக்கு சரி, ஆனால் வழிபாட்டு முறையின் நோக்கத்தை வச்சு நம்ம இறைவனை அடைய முடியாது. இப்போ தான் சொன்னோம், நம்ம வழிபாட்டு முறைங்கிறது இப்போ எப்படி மாறி போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
ஒரு லிஸ்ட்டோட சுவாமி கிட்ட போயிட்டு இது வேண்டும் அது வேண்டும் அது வேண்டும்னு அதாவது வழிபாடுங்கிறது வேண்டுதல்னு மாறி போச்சு இப்போ, சரிங்களா? வேண்டுதல் தான் நம்ம பல பேர் வழிபாடுன்னே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது முற்றிலும் ஒரு தவறான ஒன்று. வழிபாடு வேறு, வேண்டுதல் வேறு. வழிபாடு என்பது எதையும் எதிர்பார்க்காமல் இறைவனுக்காக நாம் செய்கின்ற கடமை. வேண்டுதல் என்பது நமக்கு தேவையான ஒன்றை அவர் தரணுங்கிறதுக்காக அவருக்கு நம்ம பண்ற பிரீத்தி, அவ்வளவுதான் வேண்டுதல், சரிங்களா? அப்படி இருக்கின்ற பட்சத்துல நான் பின்பற்ற சமயம், நான் பிற சமயங்களை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அது சார்ந்த அறிவு கிடையாது. நான் ஏன் இதை மேற்கோள் காட்டி பேசுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வழிபாடுகளை கடந்து ஆலயங்களுடைய முக்கியமான நோக்கமாக ஆன்மா லைக்கணும்னு சொல்லிட்டோம். ஆன்மா லைக்கணும் அப்படிங்கிற பொழுது மனம் இல்லாமல் அது சாத்தியம் இல்லை, சரிங்களா? அப்போ என்னுடைய கருத்தின் அடிப்படையில், என்னுடன் சொல்ல முடியாது, பல பேர் அதை சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் அதை வழிமொழிகிறேன் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். மனமே இறைவன், நம்மளுடைய மன நிலைப்பாடு இறைவனை அடைவதற்கான ஒரு அமைப்பு அப்படின்னு நான் நம்புறேன். அன்பும் கருணையும் நமக்குரியதானால் நாம் இறைவனுக்குரியவர்களாக மாறுவோம் அப்படிங்கிறது தான் நான் பின்பற்றுகிற கோட்பாடு. அப்படி இருக்கும்போது இங்க வழிபாடுகள் முக்கியத்துவமற்றதாகிறது. அந்த பக்குவ நிலையை அடைவதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் வழிபாடுகள் தேவைப்படலாம். ஆனா நம்முடைய நோக்கம் ஆன்மாவை முதன்மைப்படுத்துகின்ற பொழுது, இவ்வாழ்வை துறந்து முக்தி நிலையை அடையணுங்கிற போது நம்ம இந்த பூஜை புனஸ்காரம் நீங்க எடுத்துக்கிடுங்க. ஆகமங்கள் சரி அப்படின்னு வச்சுக்கிடுவோம், தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை, சரி ஒத்துக்கிறேன். வழிபாடுகள் சரி ஒத்துக்கிறேன். முக்தியை அடைவதற்கு இன்ன வழிபாடு, முக்தியை அடைவதற்கு இன்ன ஆகம விதி அப்படின்னு ஏதாவது வரையறுக்கப்பட்டிருக்கேன்? இது வரைக்கும் இல்லை, எந்த நூல்லையும் கிடையாது, சரிங்களா? நீங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த பூஜை, இந்த வர்ண பூஜை செஞ்சோம்னா மழை பெய்யும், சில விஷயங்கள் செய்யும்போது இந்த யாகங்கள் செய்வோம், இந்த வழிபாடுகள் செய்வோம், சாமிக்கு இந்த உகந்த நாள் வந்தால் இந்த வழிபாடு செய்வோம், சாமியை பிரீத்தி பண்ணி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அவர் எந்த நிலையிலும் நித்திய சுகம் பெற்றவராக இருக்கிறார். அந்த நிலையை அடையிறதுக்கு தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இந்த ஆன்ம நித்திய நிலையை. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, சாமிக்கு பிரீத்தி பண்ணுறதன் மூலமாக அவர் நம்மளை பிரீத்தி பண்ணிடுவார், நம்மளை திருப்திப்படுத்திடுவார் நம்ம நினச்சிக்கிட்டு வழிபாடு வேண்டுதல் அப்படிங்கிற திசை மாற்றப்பட்டுச்சு, பக்தி மார்க்கம் திசை மாற்றப்பட்டுருச்சுங்க. அது ஒரு ஆழ்ந்த வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமும் கூட. அப்போது வழிபாடுங்கிறது முதன்மை இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க. நம்ம சைவ சமயத்தில், நான் ஏற்றிருக்கிற சமயத்தை பின்பற்றி தழுவிதான் என்னால் சொல்ல முடியும். சைவ சமயத்தில் பெரிய புராணம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க, எல்லா நூல்களுங்கிறத விட பெரும்பான்மையான நூல்கள் இறைவனை போற்றி பாடுகையில் இந்த ஒரு நூல் மட்டும் அதிலிருந்து சற்றே வேறுபட்டு இறைவனை அடைந்தவர்களை போற்றி பாடுதுங்க, சரிங்களா? அதனால தான் அதுக்கு பெரிய புராணம்னு பேர் வச்சாங்களான்னு எனக்கு தெரியாது, சரிங்களா? இது அதில் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த அடியார் அவங்க கண்ணப்ப நாயனார், நீங்கள் சொன்ன மாதிரி. ஏன்னா எல்லா விதிகளையும் நீங்கள் சொல்கிற ஆகமங்கள், நீங்கள் சொல்கிற அந்த வர்ணாசிரம தத்துவம், பல்வேறுபட்ட விதிமுறைகளை அவர் ஒரு வரலாறு உடைச்சிரும், சரிங்களா? பல பேருக்கு பல சந்தேகம் இருக்கும். நான் சாமி கும்பிடலாமா, நான் சாமிக்கு பூஜை பண்ணலாமா, என்னால் கோயில் கட்ட முடியுமா, இந்த நாட்களில் கோயிலுக்கு போகலாமா, இந்த உணவு முறையை பின்பற்றுவர்களுக்கு தான் சாமி அருள் புரிவாரா, இந்த மாதிரியான விரதங்கள் இருந்தால்தான் இறைவனை அடைய முடியுமா, வேதங்கள் தெரிஞ்சால்தான் நான் இறைவனை சென்றடைய முடியுமா, முக்தியை அடையணும்னா கர்ம யோகத்தை பின்பற்றணுமா அப்படின்னு பல பேருக்கு பல சந்தேகம் இருக்கும். அந்த எல்லா சந்தேகத்திற்கும், எல்லா நோய்க்கும் ஒரே தீர்வு அப்படிங்கிற மாதிரி எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரே தீர்வு இந்த கண்ணப்பரினுடைய வரலாறு, சரிங்களா? இப்போ நம்ம வரலாறை நீட்டிச்சு சொல்ல போகிறது இல்லை, அந்த வரலாறு சொல்கிற தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உடனே அந்த காலத்தில் இப்படி இருந்ததா அப்படி இருந்தாலும் உங்களுடைய அறிவை செலுத்தாதீங்க. ஏன்னா அறிவுக்கு அப்பாற்பட்டது ஞானம், சரிங்களா? ஏற்கனவே சொல்ல மாதிரி எம்ஏ போயிட்டு 2ஆம் கிளாஸ் எட்டி பார்க்கக்கூடாது நம்ம, சரிங்களா? அறிவுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு உட்பட்டது. அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போ கண்ணப்பர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எதுக்காக இந்த பெரிய புராணத்தை நான் சூஸ் பண்ணுறேன்னா, வர்ணாசிரம கொள்கையை அது உடைச்சிரும். ஏன்னா அந்த 63 நாயன்மார்களில் பார்த்தீங்கன்னா அனைவருமே ஒரு குலம் கிடையாது. ஆனால் வர்ணாசிரம கோட்பாடு என்ன சொல்லுங்க, இந்த குலத்தவர் தான் பூஜை பண்ணணும், இந்த குலத்தவர் தான் மேம்பட்டவர். அந்த வர்ணாசிரம தத்துவம் அங்கே உடஞ்சி போச்சுங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா துணி துவச்சவங்கள்ல இருந்து நம்ம சொல்கிற அந்த மேம்பட்ட குலம் சொல்லக்கூடியவர்கள் இருந்து விலங்குகளை வேட்டையாடுற வேடுவர் குலம் வரைக்கும் அத்தனை பேரும் அடியாராக இருக்காங்க. அப்போ வர்ணாசிரம தத்துவத்தை அது உடைச்சிருச்சு. அப்போது இறைவனை அடைவதற்கு, நல்லா புரிஞ்சுக்கணும், இறைவனை அடைவதற்கு நீங்கள் பிறந்த குலம் தடையில்லைன்னு பெரிய புராணம் சொல்லுது, சரிங்களா? குறிப்பாக கண்ணப்பர் வரலாறு சொல்லுது. அதுக்கு அடுத்த விதியாக நம்ம வைப்போம், வேதங்கள் படித்தவங்க தான் பூஜை பண்ணுவாங்க, வேதங்கள் தெரிஞ்சாதான் இறைவனுக்கு மந்திரங்கள் ஓதி பூஜை பண்ணுவாங்க. உங்களுடைய மந்திரங்கள் வேதங்கள் மகத்துவமானது, அதில் மாற்றம் கிடையாது. அது சில விளைவுகளை உருவாக்கும், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அது எல்லாமே இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கொடுப்பது, புரியுதுங்களா? ஆனால் அவ்வுலக வாழ்க்கையை அடைவதற்கு, இறைவனை அடைவதற்கு எந்த மந்திரமும் அவசியம் இல்லை. ஏன்னா கண்ணப்பருக்கு எந்த மந்திரமும் தெரியாது, சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் அங்கே இருந்த சாமி பேர் சிவன்னு கூட அவருக்கு தெரியாது, சரிங்களா?
அவர் வச்ச பேர் குடும்பிசாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த வரலாறு நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அந்த வரலாறு அவருக்கு சொல்கிற அந்த நாணன்கிற அவருடைய அப்பாவோட அமைச்சர் வந்து அவருக்கு சொல்லுவார், இங்கே ஒரு குடும்பிசாமி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த காளகத்தி மலைக்கு அவரை கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்க அவருடைய வரலாறுல. அவர் வந்து இயல்புல வேடுவ குலத்தில் பிறந்து அந்த குலத்தை நம்ம தகர்த்துட்டோம். அதுக்கு அடுத்து தான் வேடுவ குலம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வேதங்களை ரிக்கியசூர் சாமாதர்வன வேதமாக சொல்லி தருவாங்க. அதிகபட்சம் அவர்களுடைய கல்வி அம்பெய்தல், அவ்வளவுதான். மிஞ்சி போனால் சண்டை போடுறது, ஈட்டி எய்தல் அப்படிங்கிற மாதிரியான போர்க்கலைகளை சுற்றியே, அதுவும் மினிமைஸ்டு. ஏன்னா அவங்க போய் விலங்குகளை தான் வேட்டையாட போகிறாங்க. அந்த மாதிரியான போர்க்கலைகள் மட்டுமே போதிக்கப்பட்ட அடிப்படை வேத ஞானம் கூட இல்லாதவர் கண்ணப்பர். அப்போ இறைவனை அடைவதற்கு கல்வியோ அறிவோ தடை இல்லை அப்படிங்கிறத அவருடைய வரலாறு உடைச்சிரும். குறிப்பாக நம்ம சொல்கிற வேத கல்வி அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிற வேத கல்வி இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான வழிபாட்டு முறைகளை நமக்கு போதிக்கின்ற ஒன்று அப்படிங்கிறது. அது ரெண்டாவது கல்வி முறை நமக்கு உடைஞ்சிரும். வேதங்கள் உயர்வானதாக இருந்தாலும் இறைவனை அடைவதற்கு அது அவசியம் இல்லைங்கிறத கண்ணப்பர் வரலாறு உடைச்சிருதுங்க. அதனை அடுத்த தடையாக நம்ம வருவோம். உணவு பழக்க வழக்கம். பல பேருக்கு இது ஒரு பிரச்சனை, பல டிபேட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம ஆன்மீகத்தை பொறுத்த மட்டிலும். ஐயா நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காருங்க, ஒரு உயிரை கொல்லக்கூடாது, ஒரு உயிரை கொல்லாதவனையும் புலால புசிக்காதவனையும் எல்லா உயிரும் கை தொழும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். அப்போ அவர் சொன்னது தப்பா அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னது தப்பு கிடையாது. அவர் சொன்னது 100% உண்மை. அதை தான் நம்ம எல்லோருமே பின்பற்றணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதை பின்பற்ற எந்த ஒரு விஷயமே, இப்போ நான் ஏன் இதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆன்மீகத்தை வைக்கும்போது, விதிகளுக்குள்ளே வைக்கும்போது உங்கள் மனம் லைக்காது. அப்போ நீங்கள் மாமிசத்தை விடுறது, கொல்லான் புலால் மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதை உணர்ந்து நீங்கள் விடணும். எங்கள் குருநாதர் சொல்லிட்டார், நான் விட்டுறேன் சார், தீட்சை வாங்கிட்டு நான் விட்டுறேன் சார், இல்லை இதை சாப்பிடாம இருந்தால் தான் ஆன்மீகத்தில் ஏற்றுப்பாங்க அதனால் நான் விட்டுறேன் சார். அந்த ஒரு நெருக்கடி நிலையில் விடுவாங்க பாருங்க, அந்த நெருக்கடி நிலை மிக மிக ஆபத்தானது. சரிங்களா? அந்த நெருக்கடி நிலை என்னைக்கு வேணாலும் தவறி போகலாம். அந்த நெருக்கடி நிலை முழு மனசமர்ப்பணத்தை ஏற்படுத்தாது. இப்போ உதாரணத்துக்கு விட்டுட்டாங்க, அந்த மாமிசம் விட்டதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீகவாதிகள் பெரிய விஷயம் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை நீங்கள், நானும் சின்ன வயசுலேருந்தே மாமிசம் சாப்பிட்றதில்ல, அது சாப்பிட்றதில்ல. ஆனால் அந்த நிலை உருவானதுக்கு காரணம் அடிப்படை அன்பும் கருணையுமா இருந்ததுன்னா சுட்டு போட்டாலும் அவர்கள் அந்த தன்மையிலிருந்து மாற மாட்டாங்க. ஒருவேளை நமக்கு எதிர்க்கவே ஒருவன் மாமிசத்தினுடைய உயர்நிலை உணவை வச்சு சாப்பிட்றானாலும் நம்ம நாக்கில் எச்சில் ஊறாது. ஏன்னா அது ஒரு தவறானது அப்படிங்கிறதும், அது கருணைக்கு எதிரானது, இறைவனுக்கு எதிரானது அப்படிங்கிறதும் இவங்களோட மனசில் ஊறி போயிருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது ஏற்புடையது, அதை பின்பற்றணும், அனைவருமே பின்பற்றணுங்கிறது நம்மளுடைய அடிப்படையான கோரிக்கை. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாமிச உணவை தவிர்க்கின்றதுல பெரும்பான்மையான நபர்கள் கட்டாயத்தின் பேரில் தவிர்க்கிறாங்க, நெருக்கடியின் பேரில் தவிர்க்கிறாங்க. அவர்களின் ஸ்தூல உடல் அந்த உணவை எடுத்துக்கொள்ளவில்லையே தவிர அந்த உணவுகளை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய மனம் தடுமாறுகின்றது. அப்படி இருக்கும்போது ஸ்தூலம் முக்கியத்துவம் அற்றது, அந்த உள்ள இருக்கிற சூக்ஷ்ம அந்த 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 ஞானம், அந்த ஆன்மா அதை எதிர்பார்க்கின்ற பொழுது அதை செஞ்சு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. சரிங்களா? அப்போ நம்ம என்னென்னா அதை ஒரு பொருட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டாம். இப்போ கண்ணப்பர் எடுத்துக்கிடுங்க, நீங்கள் அவர் 3 வேளை, நம்மளாவது மினிமைஸ்டாக சண்டே ஆனால் இல்லைன்னா ஒரு வேளை இல்லை 3 நாளைக்கு ஒரு முறை, வீக்லி ஒன்ஸ் அப்படி போகிறவங்க, அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு சுழற்சி முறையில் எத்தனை முறை உண்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உண்ட உணவு முழுக்கவும் மாமிசம்ங்கிறது மட்டும் நம்ம அறிஞ்சது. ஏன்னா அங்கே போயிட்டு என்ன நெல் பார்லியாக கிடைக்கும், கோதுமையாக கிடைக்கும். காலையில் மான் கறினா நைட்டுக்கு முயல் கறி, அதுக்கப்புறம் பன்றி கறி, அப்படிதான் அவர் போயிருப்பார். வேட்டையாடி வாழ்ந்த அந்த சமூகத்துக்கு அதுதான் உணவாகவே இருக்கும். அவங்களுடைய பிரதான உணவு மாமிசம். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், அதுக்குன்னு மாமிச உணவை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேங்கிறது அர்த்தம் கிடையாது. எந்த நேரம் நீங்கள் இதை தவறாக எடுத்துக்கக்கூடாது. ஒருவேளை உங்களால் விட முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஒரு தடையாக, அது ஒரு குறையாக பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, இறைவனை வழிபட்டுக்கிட்டே வாங்க. அந்த கருணைங்கிற பாவம் மேலே எழும்ப எழும்ப இந்த ஆசை குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் விடுங்க, அவசரப்பட்டு விட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு விட்டீங்கன்னா அது நிரந்தரமானது கிடையாது. என்னைக்கு வேணாலும் நீங்கள் திரும்ப அதை பற்றலாம். உங்களுக்கு நான் சொல்றதோட ஆழம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ உணவு முறை ஒரு தடை இல்லை. அதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் கண்ணப்பர். ஏன்னா அவர் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அவர் உலகத்தின் மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய தீவிரவாதத்துவத்தை பார்க்கிற அளவுக்கு அவர் பண்ண தப்பு என்னன்னா, அந்த இறைவனுக்கே அவர் அதை தான் படைச்சார். அதுவும் எப்படிங்க படைச்சார்? இப்போ பாருங்க, நம்ம வழிபாட்டு முறைகளில் அந்த சுவாமிக்காக ஏற்படுத்தி இருக்கிற படையல் நெய்வேத்தியத்தை டேஸ்ட் பண்ணக்கூடாது ரூல். ஆனால் அவர் கொண்டு போன மாமிச கறியில் எது மெத்துன்னு இருக்குது, எது நல்லா வெந்திருக்குன்னு அவர் கடிச்சு பார்த்து தான் கொண்டு போனார். அப்போ பாருங்க, இது எல்லாவற்றுக்கும் பின்னாடி சொல்கிறேன். கடிச்சு பார்த்து தான் கொண்டு போனார். அப்போது சுவைக்கக்கூடாது, உப்பு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுடைய அந்த வழிபாட்டு விதி அடிபட்டு போச்சு. மாமிசத்தை இறைவன் சிவபெருமானுக்கு படைக்கக்கூடாதுன்னு சொல்கிற அந்த விதி அடிபட்டு போச்சு.
நீங்கள் மாமிச உணவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விதி அடிபட்டு போச்சு. இதில் மட்டும் எடுக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஆனால் அதை ஒருவேளை தவிர்க்க முடியாமல் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதை ஒரு தடையாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், அதை ஒரு குற்றமாக நீங்கள் கருதிக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு புரிதலுக்காக நான் இதை சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த உணவு முறை இறைவனை அடைவதற்கு எந்த நிலையிலும் தடை கிடையாது அப்படிங்கிறது கண்ணப்பரினுடைய வழிபாடு. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதை உடைச்சிட்டார், உணவு முறையை உடைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த நாளில் தான் பூஜை பண்ணணும், இந்த நேரத்தில் தான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு விதிகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். என்னவோ சாமி அந்த நேரத்தில் தான் பலமாக இருக்கிற மாதிரியும், மற்ற நேரங்கள்லாம் அவர் எதுவும் பலம் குறைஞ்சிருக்கிற மாதிரியும் நம்மளா ஒரு கணக்குகளை வச்சுக்கிறோம். அது அந்த கருங்கல்லுக்காக விதிக்கப்பட்ட நேரமே தவிர கடவுளுக்கான நேரம் கிடையாது. ஏன்னா அந்த கருங்கல் சில நேரத்தில் தூங்கு பாறை உண்டு, சில விதிகள் உண்டு கருங்கலுக்குன்னு. அதனால தான் தெய்வ விக்கிரகங்கள் எல்லாம் கருங்கல்ல செஞ்சாங்க. அந்த கல்லுக்கான விதிகளை வச்சுட்டோம், கடவுள் உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு கல்லுக்கான விதிகளை வச்சுட்டோம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த கண்ணப்பர் பாருங்க, அவர் நினைச்ச நேரத்துல தான் காலை வேலையில சூரியன் உச்சி பொழுதை தொடர்றதுக்கு முயற்சிக்கிற வேலையில பூஜை பண்ணுங்கிறது ஆகமோ, இல்லைன்னா விடிய காலைகளில் பண்ணுங்கிறது ஆகமோ. ஆனால் அவர் பாருங்க எதுக்குமே இல்லாத ஒரு நேரத்தில் மதிய நேரத்தில் போயிட்டு பூஜை பண்ணுவார். மதிய நேரத்தில் கோயில் அடைச்சி வைப்போம் நம்ம கல் தூங்கும்னு. ஆனால் தூங்குற கல்லிலும் இறைவன் இருந்து அவர் பண்ண பூஜையை ஏற்றுக்கிட்டார். சுவாமிக்கு அபிஷேகங்களை நல்ல தீர்த்தங்களில் புனித நீராடி தான் அவரை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விதி. ஆனால் பாருங்க அவர் வாயில தான் தன் நீரையே எடுத்துட்டு வருவார். பூஜைக்கான நீரை வாயில கொண்டு வந்து துப்புறார். அப்போ அது எச்சில் கலந்த நீர். அப்போ நம்மின் பார்வையில் கண்ணப்பர் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி, ஆனால் கடவுளின் பார்வையில் அவர் மிகப்பெரிய கருணையாளர், அன்பு செலுத்துபவர். அப்போ அதை ஏற்றுக்கிட்டார். அவர் சுவாமி கிட்ட செருப்பு போட்டு கோயிலுக்குள்ள போகக்கூடாது, ஆனால் சாமியின் தலைமையில் இருக்கக்கூடிய பூவையே அவர் செருப்பு காலால தான் தட்டுறார். சரிங்களா? இது அவர் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதாவது சுற்றி நான் எங்கே சொல்ல வரேன், கண்ணப்பர் வரலாறுங்கிறது நீங்கள் ஏதோ வரலாறு சொல்லுவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. வரலாறு சொல்றதுக்காக வரல. நம்ம எதையெல்லாம் உங்களுடைய உணவு முறை, உங்களுடைய பழக்க வழக்கம், உங்களுடைய சம்பிரதாயம், இதில் ஒன்றை கூட கண்ணப்பர் பின்பற்றவில்லை அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். அந்த பின்பற்றாத கண்ணப்பரை ஆண்டு கொண்ட இறைவன் எல்லாவற்றையும் பின்பற்றுகிற நம்மை ஆண்டு கொள்ளவில்லை. காரணம் என்னன்னா, நம்ம விதிகளுக்குள்ள அடங்கிட்டோம். விதிகள்னு ஒரு ஃப்ரேம் பண்ணி அதுக்குள்ள போகும்போது நீங்க ப்ராசஸை பெருசா பண்ணி எக்ஸாம் எழுதி 100 மார்க் எடுத்துடலாமே தவிர அது அறிவை கொடுக்கலாமே தவிர ஞானத்தை கொடுக்காது. அப்படிங்கிற அமைப்புல கண்ணப்பர் ஊற்றிய வாய் நீரை அன்பு கலந்ததனால் அதை இறைவன் பார்த்துக்கிட்டீங்கன்னா கங்கா ஜலமாக எடுத்துக்கொண்டார். அவர் படைச்ச மாமிச உணவாக இருந்தாலும், அவருடைய கொள்கைக்கு எதிராக இருந்தாலும், அவர் அன்பு கலந்து கொடுத்ததால் அதை இறைவன் அமிர்தமாக எடுத்துக்கிட்டார். பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தடை அப்படின்னு சுவாமி நினைச்சிட்டு இருந்தா இவரை இந்த அளவுக்கு ஆண்டு கொள்ளுகின்ற அளவுக்கு அவர் விட்டே வச்சிருந்திருக்க மாட்டார், கிட்டவே வர வச்சிருக்க மாட்டார். அப்ப அவர் தடை இல்லைங்கிறத இறைவன் சிவபெருமான், இப்போ நம்ம சொல்ற எல்லா ரூலையுமே அப்ரூவ் பண்ணது நம்ம கிடையாது, சிவபெருமான். சரிங்களா? ஆனா நம்ம என்னன்னா, இந்த ரூல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்றவங்க இறைவனை அடைவதற்காக வழிகாட்டக்கூடியவர்கள் சாமியார்கள். சரிங்களா? அப்படி இருக்கும்போது சாமியார் முக்கியமா, சாமி சொல்றது முக்கியமான, சாமி சொல்றது தான் முக்கியம். ஏன்னா நம்ம சாமியார் அடைவது இலக்கு கிடையாது, சாமி அடைகிறது தான் இலக்கு. சரிங்களா? அந்த நிலையில இருக்கும்போது உங்களுடைய உணவு முறை, உங்களுடைய குலம், உங்களுடைய பழக்க வழக்கம், நீங்க சொல்ற எந்த ரூல்ஸையுமே அவர் ஃபாலோ பண்ணல. ஆனா இது எல்லாவற்றிலும் அடிப்படையாக இருக்கிற ஒரே விஷயம், அவர் அந்த கருங்கல் மீது, அந்த இறைவன் மீது முன்ஜென்ம தொடர்பின் காரணமாக கொண்ட அன்பு. அப்போ நீங்க நல்லா புரிச்சுக்கிடுங்க, அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு இதே நம்ம ஆள் தான் பாடுறாருங்க, தெய்வ புலவர் தான். அப்படி பாடுகின்ற பொழுது எல்லாவற்றையும் அன்பை நீங்கள் முதன்மைப்படுத்துகின்ற பொழுது, எல்லா இடத்துலையும் கருணையை முதன்மைப்படுத்துகின்ற பொழுது வழிபாடு அவசியம். ஆனால் வழிபாட்டுக்கு மேலான ஞானத்தை இந்த அன்பும் கருணையும் தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அன்பும் கருணையும் நம்முடைய மனதின் பாவமா மாறிடுச்சு, நம்ம உணர்வின் வெளிப்பாடா மாறிடுச்சு, ஒவ்வொரு உயிர்களிடமும் வெளிப்பட்டுருச்சுன்னா நம்ம செய்கின்ற செயல்களில் தீய கர்மா ஒருபோதும் உண்டாகாது. தீய கர்மா ஒருபோதும் உண்டாகாத போது நம்ம ஒருபோதும் பாவத்தின் பாகமாக மாற மாட்டோம். நம்ம பாவத்தின் பாவமாக மாறாத போது அந்த பாவத்தின் பிரதிபலனா உருவாகிற கர்மா நம்மை அண்டாது. கர்மா உருவாக போது நமக்கு பிறவி கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம புரிஞ்சுக்கிடணும், அன்பின் வழி அது உயர்நிலைன்னு நமக்கு சும்மா சொல்லி வைக்கல. இதை அப்ரூவ் பண்ணவர் திரும்பவும் சொல்றேன் சிவபெருமான். ஏன்னா அவர் தான் ஏத்துக்கிட்டார், அவர் தான் சொல்லிட்டார். இன்னும் சொல்லப்போனா அந்த கோசரியான்னு சொல்லக்கூடிய விதிகளின் படி பூஜை பண்ண அவருக்கே பாருங்க கனவுல போய் சொல்றாருங்க சாமி. அவர் எத்தனை வருஷம் பூஜை பண்ணியிருப்பார், நம்ம இவ்வளவு நாள் பூஜை பண்ணா நமக்கு தரிசனம் தரல, அவனை நம்ம திட்டணும்னு சொல்லிட்டு நம்ம கனவுல பேசுறாரு, அப்படி என்னதான் பண்றான் அவன் அப்படின்னு பாக்குறதுக்காக போனவர். சரிங்களா? அந்த கண்ணப்பரின் புண்ணியத்தால் தான் அந்த சாமியின் தரிசனமும் பின்புறத்துல இருந்து அந்த கோசாரியாருக்கு கிடைச்சது பாருங்க. அப்ப பாருங்க, ஆகமங்கள் அங்க தோத்து போச்சு, உங்க விதிமுறைகள் தோத்து போச்சு, உங்க கட்டுப்பாடுகள் தோத்து போச்சு, உங்க பூஜை முறைகள் தோத்து போச்சு. ஆனா இதையெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இக்காலத்துல. அவராச்சும் பரவாயில்ல, கோயில் இல்லாத இடத்துல பண்ணிக்கிட்டு இருந்தார் மலை மேல, நம்ம கோயிலை கட்டி பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ இது கோயில் தப்பா, பூஜை தப்பா? இல்லை, இது எல்லாவற்றிலும் 1-2 கூட குறைய இருந்தாலும் உங்க அன்பை செலுத்துங்க. ஏன்னா இங்க என்ன பிரச்சனைன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுறாங்க, அந்த இலக்கு உயிர் நாடின்னு சொல்லக்கூடிய அன்பை விட்டுடுறாங்க.
அப்போது நீங்கள் இங்கே எல்லா பூஜையும் செஞ்சுட்டு தவிக்கிற ஒரு உயிருக்கு பசியில் வெளியே 10 பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பான். சாமிக்கு தீபாராதனை 10 மணிக்கு காட்டிட்டு தான் அன்னதானம்னு சொல்லுவீங்க. அன்பு குறைஞ்சு போச்சு. உங்கள் அன்பில்லாத இந்த பூஜை முறை எதையும் இறைவன் ஏற்க மாட்டாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ நீங்கள் எல்லாவற்றையும் பண்ணுங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கண்ணப்பர் போல எல்லாவற்றிலும் அன்பு கலந்துருங்க. சரிங்களா? எதுவுமே இங்கே விதிக்கு உட்பட்டதில்லை. நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணும்போது பூஜை பண்ணுறதுக்காக வச்சுட்டு இருந்த பாலையும் அந்த மோரையும் எடுத்து கண்ணன் குடிச்சிருவார். அப்போ அவரை உதைப்பாங்க. ஆனால் அவர் சொல்லுவார், பசித்த உயிருக்கு நீங்கள் இதை கொடுக்காத போது இது பூஜையில் போட்டும் பிரயோஜனம் இல்லை. இதை நான் சொல்ல, கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையை உபதேசம் செஞ்ச கோவர்தன பூஜையில் அவர் திருடி குடிப்பார். அங்கே அவருக்கு திருட்டு கண்ணன் பேரை வைப்பாங்க. ஆனால் பாருங்க, அது பூஜை முறைகளின்படி தப்பு. நீங்கள் பூஜை முறைகளின்படி இறைவனை அடைந்த ஒருவரையும் கை காட்டி காட்ட முடியாது. அடைஞ்சவங்க அப்படிதான் அடைஞ்சாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது வரைக்கும் அடைஞ்சவங்க யாருமே எந்த பூஜை முறையுமே பின்பற்றாதவங்க, எந்த ஆகமத்தையும் பின்பற்றாதவங்க. அப்போ அவங்க எல்லாம் காமனா பெரிய புராணம்ங்கிற ஒரு நூலினுடைய ஒரு உயர் மகத்துவமே என்னன்னா, எல்லோருமே அந்த மனம், அன்பு, நீங்கள் என்ன பண்ணாலும், அடுத்ததாக உதாரணத்துக்கு நீங்கள் பூசலார சொல்லணும்னா, மன்னன் கட்டின கோயிலை விட்டுட்டு மனதில் கட்டின கோயிலுக்காக சாமி வந்து நின்னார். காரணம், அவர் அன்பின் மிகுதியில் கட்டினார். அப்போ அன்புங்கிறது தான் இறைவனை அடைவதற்கான ஒரு வழி. அதை கண்ணப்பர் வரலாறின் மூலமாக நம்ம எடுத்துக்கிடணும். ஆகமங்கள் பின்பற்றாத உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அன்பை பின்பற்றினீங்கன்னா ஆகமும் முறைப்பட்டுடும், உங்கள் பக்தியும் முறைப்பட்டுடும். அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் வாயிலாக நான் சொல்ல வர்றதுங்க. சரிங்களா? இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நம்புறவங்க கூட. சரிங்களா? கண்ணப்ப நாயனாரை பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. எதோ கொடுத்தாரு, அது எல்லாத்துலேயுமே அன்புங்கிற ஒரு விஷயம் கலந்துருந்ததுனால இறைவன் வந்து அதை ஏற்றுக்கிட்டாரு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிறது வந்து கண்ணப்ப நாயனாருடைய இந்த வரலாறை பேசும் பொழுது வந்து நமக்கு தெரியுது. இறைவனை அடைவதற்கு வந்து ஆலயங்கள், ஆகமங்கள் எல்லாத்தையும் தாண்டி அன்பு தான் உயிர் நாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிச்சயமாக இது பார்க்கிற எல்லா நேயர்களுக்குமே வந்து கண்ணப்ப நாயனாரை பற்றின வரலாறையும் கடத்தும், ஆகம விதிகள் கடந்து அன்பு செய்யறதுனால கிடைக்கிற புண்ணியங்களையும் கடத்தும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இந்த நேர்காணலுக்கும் கண்ணப்ப நாயனார் பத்தின நிறைய விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கும் உங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லி நன்றி. கௌதர்பார் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட 100% தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூஜை பொருட்கள் வாங்க கௌதர்பார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு.